அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுடையான பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதியினடும் இரும் அருவம் உருவம் ஒப்பும் ஏதும் அருவம் போக்கும் இன்பம் துன்பம் இன்றி வேதம் கலந்தபனை பிரணவருபனை பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசுவம் தோன்றி சதாசுவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி பிருகிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே அகயம் தோன்றி அகயத்திலே தேய் தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிருதி தோன்றி பிருதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நரப்ப பட்சிகள் தோன்றி நரப்ப பட்சிகள் இருந்து தாய்வெளி தந்திவெளி என்று சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 உள்கடர் தோன்றி 3 உள்கடர் இருந்து ரிக்கி அஜூர் சாம அதரோன்னு சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனு சப்தமணி சித்தன் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரம் தோன்றி 6 சாஸ்திரம் இருந்து அத்திரி ஆங்கிரசர் கௌதமர் சமத்கினி பரதவாஜர் வஜிஷ்டர் பிறகு இறுதின்னு சொல்லப்பட்ட 7 ரிஷிமார்கள் தோன்றி 7 ரிஷிமார்கள் இருந்து அனிமா மகிமா கரிமா லஹிமா பிரகாப்தி பிரகாமி மீசத்தும் வசித்தும் சொல்லப்பட்ட 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேதுன்னு சொல்லப்பட்ட 9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் இருந்து பிராணன் வியானன் உதானன் சமணன் நாகன் கிரிகரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இருந்து மேசர சமுதிரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சம் தனுசு மகர கும்பம் மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து பிரதமை துவிதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லப்பட்ட 15 திதிகள் தோன்றி 15 திதிகள் இருந்து 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து 18 புராணங்கள் தோன்றி 18 புராணங்கள் இருந்து 27 நட்சத்திரம் தோன்றி 27 நட்சத்திரம் இருந்து 32 தர்மங்கள் தோன்றி 32 தர்மங்கள் இருந்து 56 தேசங்கள் தோன்றி 56 தேசங்கள் இருந்து 60 வருடங்கள் தோன்றி 60 வருடங்கள் இருந்து 64 கலைகள் தோன்றி 64 கலையில் இருந்து 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவத்தில் இருந்து 108 யோகங்கள் தோன்றி 108 யோகங்கள் இருந்து 1008 அண்டங்கள் தோன்றி 1008 அண்டங்கள் இருந்து இந்த உலக உற்பத்தி ஆகின. இப்படி படைக்கும் தொலை கவனிக்கும் என் தந்தியாகியப்பட்ட பிரம்மதேவன் முதலே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்மா சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடோடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன் தக்கன் வஜிஷ்டன் பிறகு இருது புலவர் புலசீர் ஆங்கிரச அத்திரி மரிசியன் சொல்லப்பட்டு 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாப்பட்ட நான் மட்டும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடோடல் என்ற காரணத்திற்காக கீழ்சாதில் பிறப்பையாக கந்தர்வனாக பிறப்பையாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் இனசரசானது 1008 சுக்குநூறாக வெடித்துள்ள என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவனான். ஆதலால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக நிச்சயமாக முக்கியமாக கட்டாயமாக கலகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னவனை முதல்வனை மூத்த கணபதியை அல்லல்வோம் வல்வினைவோம் மண்ணை வெற்றி பிறந்த தொலைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் வெற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வீணான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமூத்து துமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று அந்த கணபதியின் பாதத்தை வணங்கிய போதும் மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமன் பாதத்தை வணங்குவோம். அவன்தால் இணங்குவோம். யாம் கலகத்திய தூங்குவோம். நாராயணா.